வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். விஷ்ணுவும் இருக்காரு கேள்வி கேட்கறதுக்கு, பதில் சொல்கிறதுக்கு நான் மாட்டிகிட்ருக்கேன். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நாளைக்கு மார்க்கெட் எப்படி தொடங்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போ நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த டாரிஃப் பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லிட்டாரு. இந்தியாவுக்கு டாரிஃப் உண்டு, அமெரிக்காவுக்கு டாரிஃப் கிடையாது. இல்லை, அதான் சார். இப்போ இந்த டாரிஃப் பிரச்சனையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு திடீர்னு ஒரு பாம்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நேற்று. அதோட கண்டினியூட்டியாக இப்போ நம்ம ஷூட் பண்ணுறதுனால நேற்று நைட் பாம்பு போட்டாரா இல்லையாங்கிறது இப்போ ஷூட் பண்ணுற நேரத்தில் நமக்கு தெரியாது. ஒருவேளை அது நடந்திருந்தது அப்படின்னா அதை சம்மந்தமாக இங்கே இதில் பேசியிருக்க மாட்டோம். அதை நாளைக்கு பேசுகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்க்ளைமர் சார். வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். முக்கியமான ஒரு விஷயம் வந்து செப்டம்பர் 2024 நிஃப்டி வந்து 26,178 ஹையஸ்ட் சார். 2024 செப்டம்பர் சார். இப்போ எவ்வளோ மாதம் ஆச்சு? இப்போ வந்து Jan 3rd 2026 26,300 தொட்டிருக்கு. அது போயிட்டு கீழே இன்ட்ராடே. ஆமாம், அது க்ளோசிங். ஆமாம், க்ளோசிங்க்கும் இன்ட்ராடேக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, இல்லை நாங்கள் ஒரு நம்பர் சொல்கிறப்ப கொஞ்சமாச்சும் சப்போர்ட்டிவாக நம்பர் சொல்லணும்ல சார். அப்போ இந்த 26,178 க்ளோசிங்கில் உடைக்கல. நான் அடுத்ததுக்கு வரேன் பாருங்க. பேங்க் நிஃப்டி 2024 அதே செப்டம்பரில் 54,000, 2026 60,000. டிஃப்ரென்ஸ் பாருங்க. நிஃப்டிக்கும் இதுக்கும் 0.50% கூட இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டி அரௌண்ட் 10% ஏறி இருக்கு. 11% ஏறி இருக்கு. அந்த 11% இல்லாமல் இதுவும் ஃப்ளாட்டாக இருந்தால் நிஃப்டி என்ன இருக்கும்? அதுதான் கேட்க வரேன் சார். ஒன்று. ரெண்டாவது, இப்போ பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி ஏறி இருக்கணும்ல சார்? ஆமாம் சார். மற்றதெல்லாம் விழுந்தது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பேங்க் நிஃப்டி ஏற்றிருக்கீங்க. அப்போ பேசாமல் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எதுன்னு பார்த்து நான் அதிலேயே வச்சுட்டு போயிடலாம்ல சார்? அதெல்லாம் மட்டும் இருக்கு. ஸ்டேட் பேங்க் தவிர மற்றதெல்லாம் இருக்குமே ஆல்ரெடி. கரெக்ட் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15% நிஃப்டியில் வந்து பேங்க்ஸ் 35. 15 பேங்க்ஸ் கிட்ட அரௌண்ட் இருக்கு. 50ல் 35. ஒரு இண்டெக்ஸுங்கிறது ஒரு நாட்டோட எக்கானமியை மெஷர் பண்ணணும் ஈக்குவலாக. இந்தியாவோட எக்கானமியில் 35% பேங்க்கா? இது என்ன ப்ராப்ளம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட் கேல்குலேஷனில் ப்ராப்ளம். இப்போ டிசிஎஸில் வந்து நீங்கள் ஃபுல் டிசிஎஸ் எடுக்க மாட்டீங்க. 28% ஆஃப் டிசிஎஸ் தான் எடுப்பீங்க. 28% ஆஃப் விப்ரோ தான் எடுப்பீங்க. ஆனால் பேங்க்கில் ஒரு ஓனர் 10%க்கு மேலே வச்சுக்க முடியாதுங்கிறதுனால 90% ஆஃப் தட் வில் பி இன் கேல்குலேஷன் ஆஃப் வெயிட்டேஜ். ஸோ கோத்தக்கில் கூட 74 இருக்கும். ஓகே சார். ஸோ இது ஆர்டிஃபிஷியலாக பேங்க் நிஃப்டியை வச்சா இது மேனிப்புலேட் ஆகிடுங்கிறதுக்காக பண்ணியிருக்கு. ஓகே சார். இப்போ என் சந்தேகம், பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரம் தூக்கி வைக்கிறதுக்கு உள்ள பணத்தை பம்ப் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. அதை நிஃப்டிலேயே பம்ப் பண்ணிட்டு போக வேண்டியது தானே சார்? பேங்க் நிஃப்டி ஈஸி இல்லை, சேஃபர் இல்லை. சரி, இப்போ நாங்கள் பேங்க் நிஃப்டியில் எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? நாங்கள் நிஃப்டியை விட இது சேஃபர் பெட்டாக இருக்குது. 10% மார்க்கெட் விழுந்தப்போ எனக்கு 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு தாட்டு. பேங்க் நான் உனக்கு சொல்கிறேன். அந்த பீரியடில் கோல்டு எவ்வளோ போயிருக்குன்னு பாரு. சாரி சார், கோல்டு பார்த்தா நம்ம வந்து மனசு வலிக்கட்டும். கோல்டு தான் போன வருஷம் பூரா சேர்ந்து 100% ஏறிடுச்சே சார். சரி விட்டுருவோம். ஒரு 5,000 இருந்ததுன்னு வச்சுப்போம். அதனால் $5,000 சொல்கிறீங்க. கூகுள் எங்கே இருந்ததுன்னு பாருங்கள், நிக்கி எங்கே இருந்ததுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோல்டு, நிக்கி, டொயோட்டா இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னால் டாலர் விழுந்ததும் நம்மளுக்கு அட்வான்டேஜ். இந்த 15 monthsல டாலரும் ஒரு 7 ரூபா 8 ரூபா விழுந்திருக்கும். அந்த 8 ரூபாவோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு அங்கே இருந்தால் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு வீக் மார்க்கெட்டில் ஹெட்ஜு வந்து வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் தான் தவிர நிஃப்டி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகே சார். நான் ஏன் கேட்டேன்னா, நீங்கள் நிஃப்டி 50ல் வந்து பேஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் கோல்டு அதுக்கு கேட்க, நீ நிஃப்டி பேங்க்குன்னு கேட்டது அது பெட்டராக ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம், அதில் இருக்கலாங்கிறதுக்கு இல்லை. Then you could have been in Japanese market and you could have been in gold. ஜாப்பனீஸ் மார்க்கெட்லாம் போக முடிஞ்சா நான் ஏன் சார் இங்கே உட்காந்து கேள்வி கேட்டுட்ருக்கேன்? நீங்கள் சொல்கிறது மாதம் 50,000 ரூபா போடணுன்ட்டீங்க. நிறைய பேர் இங்கே பார்க்குறவங்க யாருனாலையும் மாதம் 5 லட்ச ரூபா கூட போடலாம். அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம். ஓகே. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா மாதம் 50,000 போடணும். 5 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கேன். இப்போ 3-4 மாதமாக பிரித்து போடு. ஓகே சார். அடுத்தது வந்து ஜைடஸ் சார். டெய்லியும் ஒரு இந்தா வச்சுக்க மார்க்கெட்டுக்கு, இந்த கமான் ஹேவ் இட், கமான் ஹேவ் இட். ஒரு சீரீஸ் ஆஃப் இது வச்சிருக்காங்க மருந்து சார்.
2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம், இல்லை வெளியே விடலாம். ஆனால் அது மருந்து கண்டுபிடிக்கலாம், காப்பி அடிச்சிருக்கான் கரெக்டாக. அது மாதிரி ரெட்டையும் காப்பி அடித்து செமிக்ளூட்டைட் ரெடியாக வச்சுருக்கிறான். ரைட்டா? நம்ம நாட்கவும் காப்பி அடித்து ரெடியாக வச்சுருக்கிறோம். ஒரு 10 கம்பெனி அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க சார். அதனால தான் நம்ம கரெக்டாக அந்த போய் அதை தொடுறோம். மார்ச் 2026 அதோட பேட்டன்ட் வந்து முடியுது. அதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம். நாட்கோக்கு அதுக்கானது வந்து அப்ரூவலும் வந்திருக்கு. அப்ரூவல் வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் 26ஆம் தேதி. மார்ச்சில் இவனும் இறக்கிடுவான். ஓகே சார். ஆனால் இது வந்து இப்போதைக்கு இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் மார்க்கெட்டில் ஸ்டாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரியலையே சார். அது எனக்கு தெரியாது. எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்தியா தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு. இதுக்கு டயபெட்டிஸுக்கு ஏற்ற புது மருந்து இது. டெஃபினட்டாக சேல்ஸ் ஆகும். பட் அது இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலைங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லையா சார்? ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல நியூஸ் வரும்போதே அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. எல்லாம் நீ வாங்காது. எனக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன சொன்னீங்க? நாட்கோ ஃபார்மா ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொன்னவங்க தானே நீங்கள்? ஆமாம் சார். இப்போ என்னாச்சு நாட்கோ ஸ்டார்ட் அப்பு? ஓகே சார், ஃபைன் சார். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் ஹீரோ மோட்டார் கார்ப் சொன்னீங்க. இப்போது எனக்கு என்ன சந்தேகம்னா, டக்குன்னு பார்த்தா இடையில நீங்கள் பேசும்போது ஹீரோ மோட்டார் கார்ப் காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், 8000 கிட்ட போச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ மோட்டார் கார்ப் காஸ்ட்லின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்த்தா திருப்பி அது PE 19 அந்த ரேஞ்சில் வந்து நிற்குது, சீப் அப்படிங்கிற லெவலில் நிற்குது. 2 விஷயம் நடக்குது. இந்த 6 மாதத்தில் அவங்க சேல்ஸ் பயங்கரமாக பிக்கப் ஆகி லிஃப்ட் ஆகிடுச்சு. 2வது, அதே சமயத்தில் அவங்க வந்து ப்ரைஸும் கரெக்டாகி ஏர்னிங்ஸும் இம்ப்ரூவ் ஆகி திரும்பி இந்த ஏர்னிங்ஸ் டு PE ரேஷியோ ரொம்ப சகஜமாக முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு கடனே கிடையாது. இவங்க வந்து ஒரு மோட்டார் பார்ட்ஸ் கம்பெனியும் வச்சுருக்காங்க, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியும் இருக்குது, க்ரீன் எனர்ஜி கம்பெனியும் இருக்குது. ஸோ லாக் பண்ணுற கம்பெனி கூட ஒன்று வச்சுருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ். எனக்கு இதை டக்குன்னு பார்த்தோன்னே PE பார்த்தோன்னே அப்போ ஒருவேளை நீங்கள் அப்போ சொன்னப்போ PE டாடா மோட்டார்ஸ் மாதிரி 7, 8 அதில் இது சொன்னீங்களோன்னு எனக்கு அப்பவும் பயனாது. அன்னிலே இன்னைக்கு வரைக்கும் சேல்ஸ் சரி, ஏர்னிங்ஸ் சரி, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் EPS வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஓகே சார். அடுத்தது குவாலிட்டி வால்ஸ். ஐஸ்கிரீமே வந்து டப்பா பிஸ்னஸ். ஏன்னா ரீஜனல் பிளேயர்ஸ் உங்களை டாமினேட் பண்ணி கொண்டு காலி பண்ணுவான். வாடிலால், அமுல், ஆவின் அப்படின்னு. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஜாஸ்தி. ப்ளஸ் இவன் பாலில் பண்ணுறதில்ல, வெஜிடபிள் ஆயிலில் பண்ணுறான். ஸோ லாங் டேர்மில் இவன் சர்வைவ் ஆவானான்னு டவுட். ஸோ ஃப்ரோசன் டெசர்ட்னே போட்டிருப்பாங்க அவங்க. ப்ளஸ் அமுலா இதான்னா அமுல் தான் வாங்குவான். இங்கே தமிழ்நாட்டில் போனால் ஆவின் தான் வாங்குவான். அப்புறம் ஏன் சார் LIC மட்டும் குவாலிட்டி வால்ஸை வாங்கியிருக்காங்க, 6% வாங்கியிருக்காங்க? சும்மா போட்டு வாங்க வேண்டியதான். ஐஸ்கிரீமே யாரும் வாங்கலன்னு சொல்கிறீங்க. LIC ஐஸ்கிரீமோட ப்ராப்ளம்னா ஹை பிராண்டட் ஐட்டம் வாங்க மாட்டோம். அதே வந்து சீப்பர் வெர்ஷன் அருண் வாங்குவான், ஆவின் வாங்குவான், மில்கி மிஸ்ட் வாங்குவான். ஏன் இதை வாங்குவான்? இதை வாங்குறவங்களும் இருப்பாங்க, பட் அது வாங்குறவங்களும் இட்ஸ் நாட். எஸ், இட்ஸ் நாட் தி ப்ராடக்ட் டு பை. என்னது, நான் இந்த விஷயத்தில் நான் பர்சனலாகவே எடுத்துக்கிறேன். ஐ வாஸ் பையிங் குவாலிட்டி வால்ஸ் ஏர்லியர், பட் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு வாங்கி 2-3 வருஷம் இருக்கும். ஆமாம். ஓகே சார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது மிக்ஸு போட்டு நட்ஸு போட்டு திங்கிற கம்பெனிக்கு போயிடுவான். அதெல்லாம் வந்து இவங்க தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க, அமுல், மிக்கி மிஸ்ட் அங்கெல்லாம். ஸோ இவனோட பிராண்ட் ரெக்கக்னிஷனுங்கிறது ரொம்ப கம்மி. அதனால தானே அவன் விற்றான். ஓகே சார். அப்படி ஒரு கம்பெனியில் போய் LIC ஒரு 6.2% வாங்கியிருக்காங்க. LIC பெரியப்பா ஏதாவது டிசைட் பண்ணியிருப்பார். எல்லாத்துக்கும் பெரியப்பாவே சொன்னேன் எப்படி சார்? ரோபோ பார்த்து, நாய் பார்த்து, சிட்டு இந்த ரோபோ மாதிரி பார்த்தியா இல்லையா? ஓரியன் பார்த்தியா இல்லையா? கல்கோடியா யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் ஃபுட்பால் பார்த்தியா இல்லையா? ஆமாம் சார். அவரே அவார்டு கொடுத்தாரா இல்லையா? பெரியப்பாவே அவார்டு கொடுத்தாரா இல்லையா கம்பெனிக்கு? அது மாதிரி யூனிவர்சிட்டிக்கு சும்மா கேட்காது. ரைட் சார். அடுத்தது நான் மறுபடியும் ஸ்டாக்கே வந்துடுறேன் சார். RBI வந்து பெயின் கேபிட்டல் வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு 41.7% மணப்புறம் ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணி கோ-ஃபவுண்டர் ஆகிட்டாங்க, கோ-ப்ரமோட்டர் ஆகிட்டாங்க. இனிமேல் அச்சே தின் தான். இந்த 41% வருது கேபிட்டல் ஆகுமெண்ட் ஆகும். இன்னும் பிரான்ச் போடுவான், இன்னும் கோல்டு லோன் முன்னாடி திறச்சி ஓடுவான். ஓகே சார். ஸோ மணப்புறத்தை இனி கையிலே பிடிக்க முடியாது, கொஞ்ச நாளில் பிடிக்கவே முடியாது. அது வைர ஊசி லிஸ்ட்டில் கூடிய சீக்கிரம் வைர ஊசியில் போயிடும். ஓகே சார். அடுத்தது வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து நாங்கள் அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் பார்க்குறோம், NPS வந்து பல வருடங்கள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சான். அதுக்காக தான் சேஷாதிரி போட்டு எம்ப்ளாயி மேய்ச்சான். எம்ப்ளாயி யூனியன் கார்டு எடுத்து வச்சான், சேஷாதிரி ஓடி போயிட்டான். அடுத்தது யார் வரான்னு பார்க்கணும். தான்
ஓகே. ஏன்னா நீங்க கர்நாடகா பேங்க் ஒரு 35 ரூபா அப்படின்றது நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க. இன்னைக்கு அதே ரேஞ்சில் நாங்க பார்க்குற ஒரு ஸ்டாக் வந்து சவுத் இந்தியன் பேங்க். அவ்வளோ நாளைக்கு அதுவும் 300 ரூபாய்க்கு போனதுக்கப்புறம் நாங்களே மறுபடியும் உங்ககிட்ட கேட்போம். அது நீங்க 30 ரூபாய்க்கு இருந்தப்ப சொல்லியிருக்கலாம்ல, 35 ரூபாய்க்கு இருந்தப்ப சொல்லியிருக்கலாம்ல. இப்போ பிஆர்சி சதுரியை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் முக்கியம். ஓகே. அது தெரியாமல் நம்ம கமெண்ட்டே பண்ண முடியாது. ஓகே சார். இப்போ அப்படி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. விஷ்ணு ஆஸ் அ பர்சன் பர்சனலாகவே நான் கேட்குறேன். நீங்கள் 5 ரூபாய்க்கு சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ண சொன்னீங்க. நான் 6 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் அமைதியாக இப்போதைக்கு வெளியே வந்துடவா? ஓ இஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டு 500% கிட்ட ப்ராஃபிட் அப்படின்னா இறங்கினா உள்ளவா, இல்லாட்டா வேறு ஏதாவது நல்ல ஷேர் கன்சிடர் பண்ணணும், ஐடிசியே கன்சிடர் பண்ணணும். அப்போ சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து இந்த அன்சர்டனிட்டி வரைக்கும் அமைதியாக கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறது பெட்டர். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அமைதி. எனக்கு வந்து மணி இஸ் மேட் பை வெயிட்டிங். ஸோ அந்த பணம் இருக்குங்கிறதே மறந்துட்டு வேலையை பார்க்குறது போட்டுக்கிறது. விற்றா திரும்பி வாங்கணும். ஆமாம் சார். எந்த ரேட்டில் வாங்கணும்னு உனக்கு டெம்டேஷன் வரும். அதனால பேசாமல் இருக்கிறத அப்படியே விட்டுரு. ஓகே சார். ஏன்னா அதை தாண்டி விற்றா வாங்கணுன்றதை தாண்டி எதை வாங்குறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதே தான். அதனால பேசாமல் இரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க. இந்த வாரம் இந்த கேள்விகள் தான் சார். இன்னும் அடுத்த வாரத்துக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் நெக்ஸ்ட் வீக் வில் ஃபாலோ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.